செவ்வாய் கிரகம் மனிதர்களின் கனவுகளின் கிரகம். அங்கே ஒரு காலத்தில் உயிரினங்கள் வாழ்ந்திருக்குமா? நாம் அங்கே சென்று வாழ முடியுமா? இப்படிப்பட்ட கேள்விகள் பல தலைமுறைகளாக நம்மை கவர்ந்தெழுத்துக் கொண்டே இருக்கின்றன. ஆனால் இன்று நாம் பார்க்கும் செவ்வாய் உயிரோட்டம் இல்லாத வறண்டு போன ஒரு சிவப்பு பாலைவனம். ஆனால் அது எப்பவுமே அப்படி இருக்கவில்லை. பல 100 கோடி ஆண்டுகளுக்கு முன்பு அங்கே ஆறுகள் ஓடின, கடல்கள் இருந்தன, தடிமனான ஒரு வளிமண்டலம் இருந்தது. அப்படியானால் அந்த தண்ணீர் எங்கே போனது? அந்த காற்று எப்படி காணாமல் போனது? இந்த மாபெரும் மர்மத்தை உடைக்க நாசா இப்போது ஒரு புதிய அதிரடியான திட்டத்தை கையில் எடுத்துள்ளது. அந்த திட்டத்தின் பெயர்தான் எஸ்கேப் பேட். இந்த திட்டத்தின் கீழ் நாசா ஒரு விண்கலத்தை அல்ல, 2 விண்கலன்களை செவ்வாய்க்கு அனுப்பப் போகிறது. இரட்டை பிறவிகள் போல ஒரே மாதிரியான இந்த 2 குட்டி செயற்கைக்கோள்களும் நீலம் மற்றும் தங்கம் என்று செல்ல பெயர் வைத்திருக்கிறார்கள். இந்த நவம்பர் மாதம் ப்ளூ ஆரிஜின் நிறுவனத்தின் புதிய நியூ கிளன் ராக்கெட் மூலம் இந்த இரட்டை உளவாளிகளும் செவ்வாய் கிரகத்தை நோக்கி அவர்களின் பயணத்தை தொடங்கப் போகின்றன. ஒரு கிரகத்தின் மர்மத்தை அறிய 2 செயற்கைக்கோளை ஒரே நேரத்தில் அனுப்புவது இதுவே முதல் முறை. சரி, இந்த இரட்டையர்கள் அங்கே என்ன செய்வார்கள்? செவ்வாயின் சுற்றுவட்ட பாதையை அடைந்ததும் இந்த நீலமும் தங்கமும் ஒரு ஜோடியாக ஒரு குறிப்பிட்ட இடைவெளியில் அணிவகுத்து பறக்கும். இப்படி பறக்கும்போது அவை ஒரே நேரத்தில் செவ்வாயின் வளிமண்டலத்தில் இருந்து தப்பிச் செல்லும் துகள்களையும் அதன் காந்த புலன்களையும் அளவிடும். யோசித்து பாருங்கள், நம்மளோட 2 கண்கள் எப்படி ஒரு பொருளை முப்பரிமாணமா பார்க்குதோ அதே மாதிரி தான் இந்த 2 செயற்கைக்கோள்களும் செவ்வாயின் வளிமண்டலத்தை ஒரு ஸ்டெரியோ பார்வையில் படம் பிடிக்கும். இதன் மூலம் ஒரு மாபெரும் குற்றவாளியின் கைரேகையை விஞ்ஞானிகள் பின்தொடரப் போகிறார்கள். அந்த குற்றவாளித்தான் சோலார் விண்ட், அதாவது சூரிய காற்று. சூரியனில் இருந்து வெளிவரும் சக்தி வாய்ந்த துகள்களின் புயல்தான் இந்த சூரிய காற்று. இது தொடர்ந்து செவ்வாயை தாக்கி அதன் வளிமண்டலத்தை கொஞ்சம் கொஞ்சமாக திருடிச் செல்வதாக விஞ்ஞானிகள் சந்தேகிக்கின்றனர். இந்த இரட்டை விண்கலன்கள் அந்த சூரிய காற்று எப்படி செவ்வாயின் வளிமண்டலத்தை திருடுகிறது, எந்த வழியாக அந்த துகள்கள் தப்பிச் சொல்கின்றன என்பதை துல்லியமாக கண்டறியும். இது ஒரு துப்பறியும் கதை போல ஒரு தடயத்தை வைத்து பெரிய குற்றத்தை அம்பலப்படுத்தும் முயற்சி. இந்த குற்றத்தின் தொடக்க புள்ளி சுமார் 400 கோடி ஆண்டுகளுக்கு முன்பு நடந்தது. அப்போதுதான் செவ்வாய் கிரகம் தனக்கு இருந்த ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பு கவசத்தை இழந்தது. அதுதான் அந்த குளோபல் மேக்னெட்டிக் ஃபீல்டு, உலகளாவிய காந்தப்புலம். பூமிக்கு இப்போதும் இருக்கும் அந்த காந்தப்புலம் தான் சூரிய காற்றிலிருந்து நம்மை பாதுகாக்கிறது. ஆனால் செவ்வாய்க்கு அந்த பாதுகாப்பு இல்லாததால் பல 100 கோடி ஆண்டுகளாக சூரிய காற்று ஈவு இரக்கமின்றி அதன் வளிமண்டலத்தை உரித்தெடுத்து ஒரு உயிரோட்டமான கிரகத்தை ஒரு உயிரற்ற பாலைவனமாக மாற்றியுள்ளது. இன்று செவ்வாயின் வளிமண்டலம் பூமியின் வளிமண்டல அடர்த்தியில் ஒரு விழுக்காட்டில் பாதிக்கும் குறைவு. அதாவது அங்கே காற்றே இல்லாதது போலத்தான் இருக்கும். இந்த எஸ்கேப் பேட் திட்டம் வெறும் செவ்வாயின் கதையை மட்டும் நமக்கு சொல்ல போவதில்லை. ஒரு கிரகம் எப்படி தனது உயிர் வாழும் திறனை இழக்கிறது என்பதை புரிய வைப்பதன் மூலம் நமது பூமி ஏன் எவ்வளவு சிறப்பு தன்மையாக இருக்கிறது என்பதையும் நமக்கு உணர்த்தும். ஒரு காலத்தில் தண்ணீரால் நிரம்பியிருந்த ஒரு கிரகம் இன்று ஏன் இப்படி ஆனது என்ற கேள்விக்கு விடை தெரிந்தார் அது நமது எதிர்காலத்திற்கும் ஒரு பாடமாக அமையும். இந்த மாபெரும் ரகசியங்களை இந்த நீலமும் தங்கமும் விரைவில் பூமிக்கு அனுப்பும் என்று நம்புவோம்.